எல்லாருக்கும் வணக்கம். மதுரை மாமி சமையலேருந்து உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் அவளை வச்சு இனிப்பு டிஷ்ஷு ஒன்றும் கார டிஷ் ஒன்றும் செஞ்சு காட்ட போகிறேன். முதல்ல அவள் புளி உப்புமா எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். அவள் புளி உப்புமாவுக்கு தேவையான பொருள் அவள், இதுக்கு தகுந்த இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு புளி, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு, 4 மிளகாய் வச்சுருக்கேன். புளிக்கு வேறு எதுவும் இல்லை, காரம் இது தான். 4 மிளகாய், உளுத்தம்பருப்பு தாளிக்க, கடுகு, கொஞ்சோண்டு பெருங்காயம். இதான் இதுக்கு தேவையான பொருள். முதல்ல புளியை கரைச்சி அவளுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அதில் பிசைஞ்சு அப்படியே ரெடியாக வச்சுங்க. ஒரு அரை மணி நேரம் அது ஊறணும். அப்போ ஊறினா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் ஊற வைங்க. இப்போ புளியை கரைச்சி அந்த அவள் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டு மஞ்சத்தூள், உப்பு ரெண்டுத்தையும் போட்டு கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணியை வச்சுக்கோங்க. வச்சு நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற விடுங்க. இப்போ அவள் ஊறிடுச்சு. இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. வாங்க கிச்சனுக்குள்ளே போவோம் தாளிக்கிறதுக்கு. இதை பாருங்க, வானல் போட்டுட்டேன். இப்போ தாளிக்க வேண்டியது தான். கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றி தாளிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக இதுக்கு கடுகு எப்போதுமே கடுகு வெடித்ததுக்கு அப்புறம் தான் மற்ற பொருளை போடணும். கடுகு வெடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உளுத்தம்பருப்பை போட்டோம்னா கடுகு வெடிக்காத போயிடும். அதுக்கு தான் கடுகு வெடிச்சு போடும். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுட்டேன். இந்த மிளகாயை அதில் போட்டுடுவோம். இந்த பெருங்காயத்தை அதில் போட்டுடுவோம். இப்போது கருவேப்பிலை போட்டாச்சு. இந்த நம்ம புளியில் அவள் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இது கணக்காக கரெக்டாக இருக்குது. இது ரொம்ப நேரம் ஏன்னா ஊறிடுச்சு. ஊறினதுனால ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணுங்கிறது இல்லை. எல்லாத்தையும் தாளிச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் பெரட்டினா போதும், சரியாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் பெரட்டிட்டு உங்கள்கிட்ட திருப்பி காட்டுறேன். இதோ முடிஞ்சிடுச்சு. 2 நிமிஷம் தான் கலரி இருக்கேன், முடிஞ்சிடுச்சு. இது ரொம்ப சீக்கிரத்தில் செய்யக்கூடியது சூப்பரான சுவையான புளி உப்புமா ரெடி. இந்த அவள் புளி உப்புமா ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் செய்யக்கூடியது. நமக்கு அவசர உலகம், அதனால் ரொம்ப சீக்கிரம் செய்யறது. அவள் ஸ்வீட் உப்புமாவுக்கு தேவையான பொருள் வெல்லம், 1 கப்பு வெல்லம், 3/4 கப்பு அவள் வச்சுருக்கேன். கோஸ் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு மூடி தேங்காயை திருவி வச்சுருக்கேன். இது பாதாம் கொஞ்சம் உடச்சி வச்சுருக்கேன். இது முந்திரி பருப்பு. இது காஞ்ச திராட்சை இவ்வளோ வச்சுருக்கேன். இது பேரிச்சம்பழம், ஒரு 3 பேரிச்சம்பழத்தை நறுக்கி வச்சுருக்கேன். இது கேரட்டு இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு இதெல்லாம் தாளிக்கிறதுக்காக நெய் வச்சுருக்கேன். இதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ அவளை தண்ணி தெளித்து நல்லா பெசரி ஒரு அரை மணி நேரம் ஊற விடுங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி முதல்ல வெல்லத்தை போட்டு கரைச்சி வடிகட்டி எடுத்துப்போம். வடிகட்டிட்டு திருப்பி காட்டு. இப்போ நம்ம அடுப்பில் வச்ச வெல்லத்தை வடிகட்டிடுவோம். மண் இருந்ததுன்னா நம்ம கடிப்படும் போது ரொம்ப கடிப்படும், மண் தெரியும். அதுக்காக வடிகட்டியாச்சு. வடிகட்டிட்டு திருப்பி பாகு வச்சுட்டு திருப்பி உங்கள்கிட்ட காட்டுறேன். ஒரு 10 நிமிஷம் பாகு கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ 10 நிமிஷத்தில் கெட்டி பாகு வந்துருச்சு. இந்த அளவுக்கு பாகு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ சரியான பாகு பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம பாருங்க, ஊற வச்ச அவளை எடுத்து அதில் போட வேண்டியதுதான். போட்டுட்டு இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா பாகு ரெடி ஆகிடுச்சு, அடுத்தது காந்திடும். அதனால் அவளை போட்டுட்டு அடுத்தது வச்சுருக்கிற இந்த கோஸை போட வேண்டியதுதான். இந்த கோஸு இதே மாதிரி பொடியாக வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லாம் கலவையாக கலந்து நல்லாயிருக்கும். இந்த கேரட்டை போட்டுக்கோங்க. இந்த தேங்காய் பூவை போட்டுக்கோங்க. இதை 3த்தையும் போட்டுட்டு இப்போது இதை கலந்துக்க வேண்டியதுதான். கலந்தாச்சு. இப்போது இதுக்கு நம்ம இதை இனிமேல் போதும், இதை அடுப்புலேருந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம நெய்யில் இதெல்லாம் தாளிக்க போகிறோம். அடுத்தது காட்டுறேன். இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு வானல் போட்டிருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். நெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றினா சாப்பிட்றதுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்காக 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இப்போது இதில் இந்த பாதாம், இந்த முந்திரி பருப்பு, இந்த திராட்சை, இது 3த்தையும் போட்டு கொஞ்சம் செவக்க வறுத்துப்போம். இந்த பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி நீங்கள் நறுக்கி வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கனாக்க எல்லாத்துலேயும் கலவையாக கலந்துக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு எது எடுத்து ஒரு ஸ்பூன் எடுக்கும்போது கூட இது எல்லாமே வரும். அதுக்காக தான் எல்லாத்துக்கும் வர மாதிரி. இப்போ இதை செவக்க வறுத்துட்டு காட்டுறேன் திருப்பி. இதை இப்போ செவக்க வறுத்துட்டேன். இப்போது இதை எடுத்து நம்ம கலரி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொட்டிட வேண்டியதுதான். கொட்டிட்டு இப்போ இந்த பேரிச்சம்பழத்தை நம்ம அதில் போட போகிறோம். இப்போ அடுப்பெல்லாம் அணைச்சாச்சு. இப்போ இது தேவையில்லை. இப்போ இந்த பேரிச்சம்பழத்தை இதை மாதிரி உதுத்து எல்லா இடத்துலையும் பரவும்படியாக போட்டுடுங்க. போட்டுட்டு இதை சும்மா அப்படியே கலரி விட்டுருங்க. அடுப்பெல்லாம் பற்ற வைக்க வேண்டாம். சும்மா போட்டு ஒரு கலரிட்டா முடிஞ்சிடுது. இப்போது சூப்பரான சுவையான ஸ்வீட் அவல் உப்புமா ரெடி. இன்றைக்கி போட்ட வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காத பெல் பட்டனை அழுத்துங்க. எல்லாருக்கும் நன்றி.